ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கருப்பு உளுந்து பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடித்தேன். யாருக்கெல்லாம் இஞ்சி டீ ஃபேவரட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு கப்பு கருப்பு உளுந்து இல்லை வெள்ளை உளுந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பு எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு ஒரு 10 பல், காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பெருங்காயத்தூள். இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். இப்போ ஒரு பேனில் ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில் மட்டும் விட்டுக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க கருப்பு உளுந்தை போட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு, வாசனை வர அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து போத்திக்கோங்க. அப்போ தான் அது கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நான் வந்து ஸ்ப்ளிட்டட் உளுந்தும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து முழு உளுந்து 2 ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக அது வந்து கண்டுபிடிக்க வரும். ஸோ இப்போ வந்து நல்லா வறுத்து வாசனை வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேறு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் தான் நம்ம வறுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேன் நல்லா ஹீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த எள்ளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் வறுத்தாலே போதும். எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும். பேன் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால இதோ இப்போ நல்லாவே வந்து வறுத்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து அதே பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன இப்போ வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டை வறுத்துக்க போகிறோம். இதுக்கு மட்டும் சும்மா லைட்டாக ஒரு ட்ராப் வந்து ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால், அப்படி இல்லைனா வேண்டாம். ஸோ இப்போ இது வந்து நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பூண்டை வந்து வறுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை போட்டு இப்போ நம்ம நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். காஞ்ச மிளகா ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அது வந்து ரோஸ்ட் ஆகி ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இதையுமே எடுத்து அதே பேன்லேயுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அதே பேனில் வந்து நீங்கள் பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது சூடாக இருக்கும்போது இதிலேயே நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம். பெருங்காயத்தூள் தனியாக ஆட் பண்ண வேண்டியது கிடையாது, அதை வறுக்க வேண்டியதும் இல்லை. இந்த சூடான இப்போ நம்ம வச்சுருக்க இந்த பொருளோடையவே இதை ஆட் பண்ணி 2 நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பல்ஸ் மூடு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறமா வந்து நல்லா கிரைண்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த கருப்பு உளுந்த பொடி ரெடி ஆயிரும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, டேஸ்ட்டான ரெசிபி. நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்வாங்க. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து முழுக்க நம்ம கருப்பு உளுந்து எள்ளு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை வந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு மினி இட்லியில் பொடி இட்லி மாதிரி போட்டு கொடுக்கலாம். என்னோட குழந்தைங்க இதை ரொம்பவே விரும்பி இந்த மாதிரி கொடுத்து விடும்போது இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு எப்போவுமே ஏதாச்சும் செய்ய முடியல, ரொம்ப வந்து லேசி டைமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். சூப்பராக இட்லி தோசை எல்லாமே செஞ்சு பர்ஃபெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். இதை நல்லா இந்த மாதிரி ஆற வச்சிடணும். நல்லா அரைச்சி முடிச்சுட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர், ஏதாவது ஒரு கண்ணாடி பாத்திரமோ இல்லை வந்துட்டு கண்ணாடி கண்டெய்னரோ இல்லை வந்து வேறு மாதிரி ஏதாவது ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரோ போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வாசனையாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நிறைய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு வீடியோ அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சிம்பிள் அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபீஸ் அதில் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே என்னோட ஓன் ரெசிபீஸ் நானாக க்ரியேட் பண்ணி பண்ணுறது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வந்து நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு பியூட்டிஃபுல்லான ரெசிபீஸோட வீடியோவோட உங்கள் எல்லாரையுமே நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.